ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா ஆடி செவ்வாய் ஸ்பெஷல் மஞ்சள் பொங்கல். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு திருநெல்வேலி தாள குழம்பு. அது ரெண்டும் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் நிறைய தடவை பண்ணி காமிச்சிருக்கேன். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஆடி செவ்வாய் மஞ்சள் பொங்கல். அதுக்கு இந்த சின்ன டம்ளரில் 1 டம்ளர் பச்சரிசி சாப்பாட்டு அரிசி எடுத்துக்கிறேன். எவ்வளோ அரிசி எடுத்தோமோ அதில் 1/2 கப்பு பயத்தம்பருப்பு. இந்த ரெண்டையுமே சேர்த்து ட்ரை ரோஸ்ட்டாக லேசாக வறுத்துக்கலாம். கலர்லாம் மாறணுங்கிறது இல்லை, அதோட லைட்டாக ஒரு பச்சை வாசனை போனால் போதும். நம்ம சேனலில் நிறைய தடவை செஞ்சு காமிச்சிருக்கேன். ஆடி செவ்வாயில் இந்த மாதிரி பண்ணி அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஆடி மாதத்தில் வர செவ்வாய்க்கிழமையில் ஒரு செவ்வாய்க்கிழமையில் இந்த மாதிரி பொங்கல், தாளகம், வடாம், அப்பளம்லாம் வச்சு தேங்காய், வெல்லம் எல்லாமே வச்சு கன்னியா குழந்தையில விட்டு நைவேத்தியம் பண்ண சொல்லுவோம். மாதத்தில் கன்னியா குழந்தை இருந்தால், இல்லைன்னா அப்படியே அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணுறது வழக்கம். இப்போ வறுப்பட்டாச்சு. இதை பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தண்ணி விட்டு 2 தடவை கலந்துட்டு, அரிசியும் பருப்பும் எவ்வளோ எடுத்துருந்தோமோ அதுக்கு 1க்கு 2 பங்கு தண்ணி விட்டு குக்கரில் வச்சு பொங்கலுக்கு தேவையான உப்பு, 1/4 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். மஞ்சள் பொங்கல், அதனால் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் மூடி வெயிட் போட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். தாள குழம்புக்கு எல்லா காயுமாக நறுக்கி வச்சுருக்கேன். கத்திரிக்காய், வாழைக்காய், முருங்கைக்காய், கேரட்டு, சௌச்சௌ, பாகற்காய், பீன்ஸு, புடலங்காய், வெண்டைக்காய், மொச்சப்பருப்பு எல்லாமே போட்டிருக்கேன். பொதுவாக தாளகம்னா ஒத்தப்படையாக காய் நறுக்கி போடுவோம். நாட்டு காயெல்லாம் தான் சேர்த்துப்பா. நறுக்கி வச்ச காயெல்லாம் குக்கரில் சேர்த்து தண்ணி விட்டு மஞ்சள் பொடி, உப்பு சேர்த்து குக்கர் மூடி 1 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அதில் வெந்துடும், ரொம்ப குழைய வேண்டாம். தாளக குழம்புக்கு வறுக்கிறதுக்கு வெத்து வானலியில் 1 டீஸ்பூன் அளவு பச்சரிசி, இதை நல்லா பால் வெள்ளையாக வரும், அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ அரிசி நல்ல வெள்ளையாக வறுப்பட்டாச்சு. இதை எடுத்துட்டு 1 டீஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன். கருப்பு எள்ளு தான் மணமாக இருக்கும். இப்போ இதை வெடிக்கணும், அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ எள்ளு நல்லாவே பொரிஞ்சாச்சு. இதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். 1/4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். காரத்துக்கு 4 மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இதை லேசாக வறுத்துக்கலாம். வெறும்னா வறுத்தானாக்க கமரும். வறுப்பட்ட மிளகாத்தூள் எடுத்துடலாம். மிளகாத்தூள் எடுத்துட்டு 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு சேர்த்தும் பண்ணலாம், அப்படியும் பண்ணி காமிச்சிருக்கேன். பருப்பு சேர்க்கறதெல்லாம் அவ்வளோ விருப்பம்தான். குழம்போட திக்னஸுக்கு தான் அந்த பருப்பு எல்லாமே சேர்க்கறது. இது கூடவே 2 கருவேப்பிலையும் உருவி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் வறுபடுத்தும். பருப்பு லேசாக செவந்ததும் இதில் 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். இந்த தேங்காய் துருவல் சேர்த்து கொஞ்சம் வறுத்துக்கலாம். ரொம்ப செவக்க வறுக்கணுங்கிறது இல்லை, கொஞ்சம் ஓரளவுக்கு வறுந்தால் போதும். நிறைய காயெல்லாம் இருக்கு இல்லையா அதில், ஸோ ஹெல்த்தியான குழம்பும் கூட. நாட்டுக்காய் தான் நிறையவே சேர்ப்போம் அதில். வறுப்பட்டாச்சு, போகிறோம். கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். காயெல்லாம் வெந்திருக்கு பாருங்க. அதே சமயம் குழையில தெரியறதா, 1 விசில் விட்டால் போகிறோம்னு. இப்போ காயெல்லாம் நல்லாவே வெந்திருக்கு. ஒரு சின்ன எலுமிச்சங்காய் அளவு புளியை ஊற வச்சுருந்தேன். இதை நல்லா கரைச்சி இந்த வெந்த காயில் சேர்த்து நல்லா பச்சை புளி வாசனை கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். குக்கர் ஸ்டீம் எல்லாம் அடங்கியாச்சு. பொங்கலும் ஜோராக வெந்திருக்கு தெரியறதா. நல்ல அருமையான மஞ்சள் பொங்கல் ரெடி. தாளக குழம்புக்கு வறுத்ததை மிக்சியில் சேர்த்துட்டேன். இப்போ எள்ளு, அரிசி, மிளகாத்தூள் தனியாக வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் சேர்த்து நல்ல தண்ணி விட்டு அரைச்சின்னு வரலாம். வறுத்து வச்சதெல்லாம் இந்த மாதிரி அரைச்சாச்சு. நேரம் தான் அரைச்சிருக்கேன், ரொம்ப மையாக மசியக்கூடாது. இப்போ குழம்பு பச்சை புளி வாசனை கொதிச்சாச்சு. நல்லா இந்த பூசணிக்காய்
வெந்து கரைஞ்சிருக்கு பாருங்கள், தெரியுறதா? இந்த மாதிரி இருந்தால் தான் அதோடய டேஸ்டெல்லாம் அதில் இறங்கிட்டுருக்கும். இப்போ அரைச்ச விழுதை இதில் சேர்த்துடலாம். இது கூடவே கொஞ்சமாக வெல்லம் கண்டிப்பாக சேர்க்கணும். இப்போ நல்லா இந்த மாதிரி கொதிச்சாச்சு. ஆற ஆற இது இறுகிக்கும். பருப்பு அரிசிலாம் வறுத்து அரைச்சிருக்கோம் இல்லையா, அதனால் கொதிச்சாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, தேங்காய் துருவல் சேர்த்து கருவேப்பிலை 2 ஆர்க்கையும் சேர்த்து தேங்காய் நல்ல பொன் கலரில் வறுப்படணும். அந்த அளவுக்கு வறுத்துட்டு இந்த தாளியத்தை தாளா குழம்புல சேர்த்தாச்சு. நம்ம சூப்பரான மணக்க தாளா குழம்பு ரெடி. இந்த குழம்புக்கு தனியா கிடையாது, பருப்பு வேக வச்சு சேர்க்க வேண்டாம், பெருங்காயம் கிடையாது, எள்ளு மணத்தோடு தான் இருக்கும். ரொம்ப ஜோராக இருக்கும். வியூஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த தாளா குழம்பு சாதாரணமாக பொங்கல் பண்ணுவோம் இல்லையா, தை மாத பருப்புக்கு, அதோடு சேர்த்து பண்ணலாம். இந்த மஞ்சள் பொங்கலோடு சேர்த்து பண்ணலாம். திருவாதிரைக்கு களி பண்ணுவோமே, அதோடு சேர்த்தும் பண்ணுவோம். திருநெல்வேலி தாளா குழம்பு. எல்லா நாட்டு காய், கிழங்கு வகைகள் எல்லாமே சேர்க்கலாம். சூப்பராக இருக்கும். ஆடி செவ்வாய்க்கு மஞ்சள் பொங்கல், அதோட தாளா குழம்பு ரெண்டுமே ரெடி. தொட்டுக்க எல்லா காய்கறியும் வச்சுட்டு சாப்பிட்லாம். இதோட வெறும் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப விசேஷமான இந்த மஞ்சள் பொங்கல், தாளா குழம்பு ரெண்டையுமே ஆடி செவ்வாய்க்கிழமையில் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். வியூஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இது போல தான் பரிமாறி நைவேத்தியம் பண்ணுவோம். மஞ்சள் பொங்கல் மேலே நெய் விட்டு வெல்லம், தேங்காய் துருவல், தாளா குழம்பு வச்சு நைவேத்தியம் பண்ணுறது வழக்கம். வர ஆடி செவ்வாயில் இந்த மாதிரி பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுவோம். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.